பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனம். Psalm chapter 144 verse 15. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people whose God is the Lord. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்க கர்த்தரை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. கர்த்தர் பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில சிக்கி கொண்டு சந்தோஷமே இல்லாம சமாதானமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய மனுஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அவங்க சம்பாதிப்பாங்க, நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸூரியஸா அவங்க வாழ்வாங்க, எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்றேன், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, நான் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நான் இருக்கிறேன், இந்த அடிமைத்தனத்துல இருந்து யாருமே எனக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லி கவலையோட தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க கர்த்தரிடத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணி அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த விடுதலையும் நீங்க பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உலகத்துல இருக்கிற பணம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பொருட்கள் இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. காரணம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றீங்க. நீங்க விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் சந்தோஷமாக உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே பிள்ளைங்களை ரட்சித்தீங்க, ஆண்டவரே சபா பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, இன்னைக்கு சந்தோஷமாக வாழ வைக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னும் தேசத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் நீங்க ரட்சிங்க, சந்தோஷமாக வாழ வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அநேகர் இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அநேகருக்கு போய் நீங்க சுவிசேஷமாக நீங்க சொல்லுங்க. இயேசு அவங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், இயேசு அவங்களை ரட்சிப்பார். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு, எல்லா சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோட சமாதானத்தோட அவங்க வாழுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் அநேகரையும் ரட்சிக்க வேண்டும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை பற்றி அநேகர் இடத்துல நீங்க சொல்லி நீங்க சுவிசேஷமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் நிச்சயம் ஏசப்பா எல்லாரையும் ரட்சிப்பாங்க. நிச்சயம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ அவர் உதவி செய்வார். God bless you. Have a joyful day.